எதிரும் புதிரும் தொடர்கிறது. இலங்கைக்கு எதிரான தீர்மானங்களை கொண்டு வரும்போது ஏன் இந்தியா நடுநிலை வகிக்கிறது? அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்திற்கு இந்தியா ஏன் ஆதரவளித்தது? இதன் மூலம் நீதி கிடைக்கும் என்று இந்தியா நினைத்ததா? இலங்கை தொடர்பான இந்திய அணுகுமுறை எவ்வாறு இருக்கிறது? இதில் ஒரு ராஜதந்திரம் இருக்கிறதா? பொருளாதார நலன் இருக்கிறதா? பாதுகாப்பு முக்கியமாக இருக்கிறதா? இதை பற்றி பேசுவோம். திரு அப்துல் ஜப்பார், ஏற்கனவே நீங்கள் கூறுகிறீர்கள் அமெரிக்க தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவளித்தது ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்தியா அணுகுமுறை வேறு விதமாக இருக்கிறது. நமக்கு சில பொருளாதார எதிர்பார்ப்புகளும் இருக்கின்றன என்று. இருந்தாலும் கூட அரசியல் ரீதியாக பார்க்கும்போது, ராஜதந்திர ரீதியில் பார்க்கும்போது இந்தியாவுக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலையை எடுக்க வேண்டும் என்று தோன்றுகிறது? இல்லை, தார்மீக பொறுப்பு தான். இலங்கையை பாதுகாக்க வேண்டியது, இலங்கைக்கு நீதி கிடைக்கும்படி செய்ய வேண்டியது தார்மீக பொறுப்பு தான். ஆனால் தார்மீக பொறுப்பாளர்களே இலங்கையின் அந்த அழிவுக்கு காரணமாக இருந்தார்கள் என்பது ஒரு உண்மையில் நடந்த சம்பவம். அதாவது விடுதலை புலிகள் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டான். அந்த மழை சகதியில் மாட்டினான்டா இலங்கை ராணுவம் சின்னாபின்னமாயிருக்கும். ஆனால் நம்முடைய ராடார் தான் அங்கே காமிச்சு கொடுத்து அவங்க எங்கெங்கே இருக்கிறான், என்னென்ன இருக்கிறான்னு சொல்லி. அதனால் இங்கே உள்ள இவர் சொல்கிற இந்த தலைவர்கள் எல்லாம் இந்த போரை நடத்தியதே இந்தியா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் இருந்தன. ஏன்னா சோனியா காந்தியா, மன்மோகன் சிங் எல்லாரும் கூட அந்த தாங்களே ஏதோ இலங்கை தமிழர்கள் வேண்டத்தகாதவர்கள் போலவும், ஆகவே அவர் ஒழித்துக்கட்ட போட வேண்டும் என்கிற, அதாவது ஒரு ராஜீவ்காந்தி போயிட்டார்னு வைங்களேன், அதை கொன்றவன் அவன்தான்ங்கிறதுக்காண்டி அந்த இனத்தை அழிக்க நினைக்க பெரிய தப்பு. இன்னொன்று, இந்த சர்வதேச உள்ளூர் விசாரணை என்று வருகிற போது இன்னொரு தகராறு இருக்குது. அவர்கள் தங்களுக்கு வேண்டத்தகாதவரை ஒழித்து கட்டுவதற்கு அதை பயன்படுத்துவார்கள். முந்தி எமர்ஜென்சி வந்தபோது சாதாரண சப் இன்ஸ்பெக்டர் கூட தனக்கு வேண்டத்தகாதவனை பிடிச்சி உள்ளே போட்டு சித்திரவதை பண்ண மாதிரி இப்போ இந்த அங்கே இலங்கையில் நடக்கும்போது அங்கே உள்ளவர்கள் இலங்கை அரசுக்கு வேண்டத்தகாதவர்கள், அரசியல் ரீதியாக சம்பந்தப்பட்டவர்கள்லாம் குற்றவாளிகள் ஆவார்கள். அது மாத்திரமல்ல, விடுதலை புலிகளுக்கு எதிரான போர்க்குற்றங்கள் செய்தார்கள், விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக போர்க்குற்றம் செய்தார்கள் என்று சொல்லி தமிழர்கள் சிலரை வேட்டையாடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. ஆகவே இது நியாயமாக நடைபெறுமா நடைபெறாதா என்பது காலப்போக்கில் நாம் கண்டறிய வேண்டிய விஷயம். சரி, இந்தியாவுடைய நிலைப்பாடு பற்றி சொல்லுங்கள். இந்தியா ஏன் அமெரிக்க தீர்மானத்துக்கு ஆதரவாக இருந்தது? இந்தியா இந்த விஷயத்தில் வேற எந்த நாட்டை விட இலங்கை விஷயத்தில் அக்கறை எடுக்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு, ஒரு தகப்பன் நிலையிலிருந்து செய்ய வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கிறது. ஏனோ தெரியவில்லை, அந்த விஷயத்தில் இந்தியா தட்டி கழித்துக் கொண்டே வருகிறது. அது வர்த்தக நோக்கமா அல்லது வணிக நோக்கமா வேற எதுவுமா என்பது சொல்லி தெரியவில்லை. இந்த பகுதியில் எது பாதுகாப்பு என்பது இந்தியாவுக்கு இருக்கும் அல்லவா? நிச்சயமாக. அதாவது இந்திய பெருங்கடலினுடைய மேலாண்மை வேறு எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியாவுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால தான் இந்திரா காந்தி எதிர்த்துனார், தைரியமாக துணிச்சலாக எதிர்த்தினார், வரப்படாதான்னு சொன்னார். அப்படியே அதே மாதிரி அங்கே டயாகார்சியால அவன் நிறுவிட்டான். இப்போ சீனாக்காரனுக்கு உள்ள துடிக்குது. அவன் இலங்கையில் நடக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்களில் பயன்படுத்தக்கூடிய லேபரர்ஸ், அதாவது தொழிலாளிகள் சீனாவில் உள்ள கைதிகள் என்று ஒரு செய்தி வந்தது. அவங்க எப்படி இருப்பாங்க? ஆக சீனாக்காரன் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய பிரைம், அதாவது பிரதான நோக்கமாக இருக்கிறதை ஒழிய வேறொன்றும் இல்லை. நம்முடைய வர்த்தக நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆமா, சரியா சரியில்லையா? இன்னொன்று நம்ம சரியா சரியில்லையா? இது இந்திய நிலைப்பாடு சரியா சரியில்லையா? எந்த விதத்திலும் சீனாவின் மேலாண்மை இலங்கையில் வந்துவிடக்கூடாது என்று இந்தியா நினைப்பது சரியா சரியில்லையா? சரி சரி. நம்முடைய பின்ன அவன் அடுத்து நம்ம என்ன வெளியே போகிறது, அவ்வளோத்தையும் அவங்க கையில் கொடுத்துட்டு இங்கே வரதா? இல்லை, நம்ம கோடிக்கணக்கான ரூபாய்கள் அங்கே நிறுவி இருக்கிறோம். நம்முடைய தொழிலதிபர் அங்கே முதலீடு செய்திருக்கிறார்கள். அவருடைய தயவு இங்கே நமக்கு தேவைப்படுகிறது. ஆகவே அவர்களை மீறி எதையும் செய்யக்கூடிய ஒரு கட்டாய நிர்பந்த நிலை இருக்கிறது. ஆகவே இன்னொன்று, பழசெல்லாம் ஏன்பா போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க, இனி நடக்க வேண்டியதை பாருங்கன்னு பொதுவாக பெரியவர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா பிரச்சனையை தீர்க்க வைக்கிறதுக்கு அது ஒரு வழி. ஆகவே பழசெல்லாம் போட்டோம், இப்போ ஒரு போர்க்குற்ற விசாரணைக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியாச்சு, அது என்ன சொல்லுதோ அதை எப்படி நடந்துக்குவோம் என்கிற ஒரு நிலைமைக்கு இலங்கையும் இந்தியாவும் வந்தால் அது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. போர்க்குற்ற விசாரணை நடத்தியாச்சு, அந்த அது தீர்ப்பு வருவது என்ன கேட்டோம். அது இந்த தீர்ப்பு எப்படி வரும், எதனால் வரும், எந்தெந்த நிர்பந்தங்களை மீறி வரும் என்பதெல்லாம் நமக்கு சொல்ல தெரியாது எப்படி. ஆனால் பல நிர்பந்தங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு என்பது தெரிகிறது. சர்வதேச அழுத்தங்கள் ஏற்படும். ஏன்னா இந்த தீர்மானத்துக்கு இவ்வளவு அர்த்தங்கள் சொன்னால் இலங்கை என்று வெளிநாட்டு தூதர்கள் அத்தனை பேரும் களமிறங்கி லாபிங் வேலை செய்திருக்கிறார்கள். ஜெனீவாவில் இதுக்கு முந்தைய நடந்த தீர்மானத்தின் போது இலங்கையிலிருந்து 29 அம்பாசிடர்ஸ், பல நாடுகளைச் சேர்ந்த தூதுவர்கள் அங்கே முகாமிட்டிருந்தார்கள், எம்பிக்கள் முகாமிட்டிருந்தார்கள். ஏன்னா தங்கள் நாட்டுக்கு ஆதரவாக. யாழ்ப்பாணத்தாருக்கு செய்கிற யார் இருந்தா,
இந்தியாவுக்கு செய்ய இருந்தா அதில் ஒரு இப்போ சர்வதேசங்கிற வார்த்தையை தூக்கிட்டான் அமெரிக்கா. அந்த வார்த்தையை தூக்கிட்டான். தட்டி கேட்கறது இந்தியாவுக்கு முடியலையே. ஆனால் ஏன்னு சொன்னால் இப்போ இந்தியாவுக்கு இன்னொன்று இருக்குது, செக்யூரிட்டி கவுன்சிலில் மெம்பராக இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன எனக்கு தெரியல. ஆனால் செக்யூரிட்டி கவுன்சிலில் மெம்பராக ஆகிறதுக்காக வேண்டி இந்தியா என்ன வேண்டுமானு செய்யும்போது இருக்கிறது. அவன் அதை வச்சுக்கிட்டே இது வேலை காட்டிக்கிட்டு இருக்கான். உன்னை செக்யூரிட்டியில் விடுவணுமா விட மாட்டானுமான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆதரவு தரல. அடிப்படையில் ஒரு நாட்டினுடைய அதிகாரம் தானே எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக அமைகிறது. நாட்டின் அதிகாரம் தான் எந்த விதத்தில் அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்று ஒரு நாடு நினைப்பது சரிதானே? பாதுகாப்பு குழு இடம்பெற வேண்டும். நம்மள்ட்ட என்ன அதிகாரம் இல்லை. நீங்க செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பரா இருந்தா நீங்க என்ன சாதிக்க போறீங்க? அல்லது ஐநா தான் என்ன சாதிக்குது? செக்யூரிட்டி கவுன்சில் தான் என்ன சாதிக்குது? ஒண்ணும் இல்லை. அப்ப அந்த செத்த இதுல போய் நீங்க உட்கார்ந்துட்டு என்ன செய்ய போறீங்க? அப்படி என்றால் ஏன் இலங்கைக்கு ஆதரவாக செக்யூரிட்டி கவுன்சில் உலக விவகாரங்களில் தலையிட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து ஒன்றை சொல்லுங்கள், ஒரு விஷயத்தை சொல்லுங்க. ஒன்றா இல்லை, எல்லாம் சீலைக்கு மேலே சொறைகிறவங்க. தமிழில் இந்த கிராமங்களில் சொல்லுவாங்க சீலைக்கு மேலே சொறைகிறதுங்க. அவங்க அது சரீரத்தில் உரைக்காது பார்த்தீங்களா, சீலைக்கு மேலே சொறைகிறது தான். அந்த மாதிரி தானே நடந்துகிட்டு இருக்கு செக்யூரிட்டி கவுன்சிலும் ஐநா சபையும். அவர் தண்டம் என்னவோ அது நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அமெரிக்கா அதையும் ஒரு ஆயுதமாக துருப்புச்சீட்டாக இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்திட்டு இருக்கு. உனக்கு செக்யூரிட்டி கவுன்சில் இடம் வேணுமா, ஏன் வழியில் வா, ஏன் வழியில் நட, இந்த மாதிரி தான் இருக்கிறது. ஆகவே இது ஒரு பெரிய கேமாக நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழு. யார் அடிக்கிறாங்க, யார் அழுறாங்க? யாரு? நான் அமெரிக்காக்காரன் அடிக்கிற மாதிரி அழுகிறேன், இலங்கை அழுகிற மாதிரி அழுங்கிற மாதிரி தான் இருக்கு. இல்லையா, இலங்கை அழலையே, இலங்கை கூட அதில் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறது. யாரு? இலங்கை இந்த தீர்மானம் நிறைவேற்றியது மூலம் இலங்கை எந்த விதம் தனக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு அவன் அழுறான்டா இல்ல, இதை செய்யக்கூடாது சுமார். நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், அழுகிற மாதிரி அழு, உனக்கு சாதாரண நடந்துக்கிறேன்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இலங்கை ஏன் இதை ஆட்சேபிக்கவில்லை? சரி, ஆட்சேபித்துக் கொண்டே வந்தது, இன்று ஏன் ஆட்சேபிக்கவில்லை? காரணம் இது ஃபோர்கோன் கன்க்ளூஷன். அது ஏற்கனவே வந்துவிட்ட முடிவு. இதனால் இலங்கை எந்த வகையிலும் பாதிக்கப்பட போவதில்லை என்பது. சரி திரு பேட்ரன், இந்தியா ஏன் இலங்கைக்கு சாதகமாக இருக்க வேண்டும்? இன்னொன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த காலகட்டத்திலே தமிழக சட்டசபையிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தில் முக்கியத்துவம் என்னவென்றால், சர்வதேச அளவிலே ஒரு தீர்ப்பாயத்தை அமைத்து 2009 நடந்த அத்துமீறல்கள், இனப்படுகொலை பற்றி விசாரணை நடத்த வேண்டும் என்றுதான் தீர்மானம். உண்மையிலே இந்தியா நினைத்திருந்தால் இந்த தீர்மானத்தை பாராளுமன்றத்திலே விவாதம் செய்திருக்க வேண்டும். இது தமிழக மக்களின் முடிவு. அந்த முடிவை அப்படியே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும்போது விட்டு விடுகிறார்கள். இந்த தீர்மானத்தை அவர்கள் பாராளுமன்றத்திலே விவாதித்து தமிழக சட்டசபையிலே இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, இதில் உங்களின் கருத்து என்ன? தமிழகம் இந்த நாட்டின் பகுதி, இந்த ஒரு ஸ்டேட், இந்த யூனியன். அப்படி இருக்கின்ற போது ஏன் அவர்கள் அதை எடுத்து விவாதம் செய்வதில்லை, அதிலே முடிவு எடுக்கவில்லை? அதாவது இவர்கள் என்ன பிரதமர் அளவிலே கேபினட் அளவிலே முடிவெடுக்கிறார்களே, இப்படிப்பட்ட பிரச்சனை, மக்களின் பிரச்சனை, மனிதாபிமான பிரச்சனை, மனிதாபிமான மீறல் என்கின்ற போது பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும். இது அடிப்படையில் இன்னொரு நாட்டு பிரச்சனை என்று மத்திய அரசு நினைக்கலாமா? இன்னொரு நாட்டு பிரச்சனை என்கின்ற இன்னொரு நாட்டு பிரச்சனையோ இல்லையோ, இந்த பிரச்சனை தமிழக மக்கள் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுகிறார்கள். தமிழக மக்கள் என்கின்ற போது சட்டசபை என்றால் தமிழக மக்கள், தமிழகம் இந்தியாவை சார்ந்தது. எனவே இந்தியா இந்த பிரச்சனையை பாராளுமன்றத்தில், இந்த தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து விவாதித்து முடிவெடுத்திருக்க வேண்டும். அப்படி இவர்கள் செய்யவில்லை. அப்படி செய்திருந்தால் இவர்கள் இங்கே கொள்கை முடிவுகள் எடுக்கப்படும். உண்மையிலே ஒவ்வொரு ஸ்டேட்டிலும், அதாவது ஒவ்வொரு மாநிலங்களிலும் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றினால் அந்த தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும். அதுதான் ப்ரொசீஜர். அப்படி செய்ய வேண்டும். ஆனால் அப்படி செய்வதில்லை. அதனால் தான் இந்த இடர்பாடுகள், கொள்கை முடிவுகளை எடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறார். தமிழக மக்களின் உணர்வுகளை மத்திய அரசு நிராகரிக்கிறதா? நிச்சயம். மத்திய அரசு தமிழர்களுடைய உணர்வுகளை கட்டுக்கொள்வதே இல்லை, உணர்வுகளுக்கு மரியாதை தருவதே இல்லை. அதனால் தான் மீனவர்கள் இன்னமும் கைது செய்யப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள். இங்கே தமிழர் நிலையும், அதாவது இலங்கை தமிழர் நிலையும் இந்த நிலையில் இருக்கிறது. சரி திரு இளங்கோ, இந்தியா இலங்கையை சார்பாக வைத்திருக்கின்ற நிலைப்பாடு என்பது ஒரு நீண்டகால அடிப்படையில் இந்த பகுதியில் எப்படி தன் அணுகுமுறையை முன்னிறுத்தி வலுப்பெறலாம் என்ற நோக்கத்தில் தானே? அப்படித்தான். அதாவது ஒரு நாட்டினுடைய வெளியுறவு கொள்கை என்பது ஒரு சன்னியாசி மனோபாவத்தில் இருந்து கொண்டு
முற்றும் துறந்த முனிவர் மனநிலையில் இருந்து கொண்டு வகுக்கப்படாது. அந்த நாட்டினுடைய வர்த்தக நலன், வணிக நலன், மற்ற புவிசார் அரசியல் நலன் அனைத்தையும் கணக்கில் கொண்டு தான் முடிவெடுக்கும். அப்படி இருக்கிற போது இந்த விடுதலை புலிகளுக்கு எதிரான இந்த போரில் இந்தியாவும் பங்கெடுத்தது. எந்த அளவுக்கு அந்த சிங்கள அரசு, இனவெறி அரசு நடந்து கொண்டதோ அதற்கு துணையாக நின்றது. எனவே இவர்கள் ஒரு விசாரணை வறுமையானால் ராஜபக்சே அம்பலப்படுவார், கோத்தபய ராஜபக்சே அம்பலப்படுவார், சரத் பொன்சேகா அம்பலப்படுவார் என்பதோடு சோனியா காந்தி அம்பலப்படுவார், காங்கிரஸ் கட்சி அம்பலப்படும், டாக்டர் மன்மோகன் சிங் அரசு அம்பலப்படும், ப. சிதம்பரம் அம்பலப்படுவார். எனவே ஒட்டுமொத்தமாக மூடி மறைப்போம், ஒரு போர்வையை போட்டு மூடு. ஆட்சி மாறிவிட்டது, ஏன் நோக்கம் மாறவில்லை? ஆட்சி மாறினால் கூட முந்தைய அரசுக்கு இந்த அரசுக்கு ஒரு தொடர்ச்சி உண்டு. இங்க அதாவது வெளியுறவு கொள்கையெல்லாம் ஒரு மோடி வந்த உடனே, பிஜேபி வந்த உடனே மாற போறது இல்லை, ஒரு கண்டினியூட்டி இருக்கு. எனவே அந்த அடிப்படையில் பார்க்கிற போது பாரதிய ஜனதா வந்து விட்டதுனால ஒரு பாரதூரமான மாற்றம் வந்துட போறதில்லை. இன்னொன்னு, பாரதிய ஜனதா கட்சி தமிழ் ஈழத்தெல்லாம் ஆதரிக்கிற வேலையே அங்கே கிடையாது. அவர்களை பொறுத்த மட்டும் இலங்கையின் இறையாண்மையை காப்பாற்ற வேண்டும் என்ற மனநிலையில் இந்திய அரசு இருக்க முடியும். இலங்கையின் இறையாண்மை காப்பாற்றப்பட வேண்டும் தான் மன்மோகன் சிங் பாடுபட்டாரு, நரேந்திர மோடி பாடுபடுறாரு, இன்னும் RSS உட்பட அத்தனை பேர் இலங்கையின் இறையாண்மைக்கு எம்மா ஒரு பங்கு வந்துடக்கூடாதுங்கிறதான் அவங்க. தமிழன் செத்தா என்ன, நாசமா போன என்ன. இன்னொன்று, நாம விடுதலை புலிகள் தரப்புல, ஈழ ஆதரவாளர்கள் தரப்புல இந்த விஷயத்தில் சர்வதேச சமூகத்துக்கு ஒரு சாதகமான கருத்தை நாம ஏற்படுத்தல. இங்க எல்லாம் குண்டு சட்டியில குதிரை ஓட்டி கொண்டு புலம்பெயர்ந்த தமிழர்கள் கொடுக்கிற காசை வாங்கி கொண்டு இங்க கலைஞர் நினைச்சா உலகத்தையே புரட்டலாம் ஐயா, செய்யல என்று சொல்வதை தவிர ஈழ ஆதரவாளர்கள் ஒண்ணுமே செய்யல. அதனால நமக்கு இன்னைக்கு இவ்வளவு சிக்கல் வருது. அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றவர்கள் இதிலேயே ஏதேனும் சாதகத்தை கொண்டு வர முடியும்னு அவங்க நினைச்சாங்கன்னா அதை நாம வரவேற்போம். நம்மை பொறுத்த மட்டும் அது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய அணுகுமுறை என்பது நீண்டகால அடிப்படையில் இலங்கையை தன் பக்கம் வைத்துக் கொண்டு மேலாண்மை பெறுவதற்கான ஒரு சாத்தியத்தை கொடுக்கும் தானே? நிச்சயமா. ஏன்னு சொன்னா இந்த இலங்கையை பொறுத்த மட்டும் ஒரு ஜியோகிராபிக்கலி புவியியல் ரீதியா ரொம்ப ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஏன்னா இந்து பெருங்கடல் இருக்கு பக்கத்துல. வியட்நாம்ல போய் பார்த்தீங்கன்னா அங்க சீனா வந்து தென்சீன கடலை ஆக்கிரமிச்சிருக்கு. அதே போல இந்திய பெருங்கடலை வந்து பல பேர் ஆக்கிரமிக்கணும்னு சொல்லி நீண்ட காலமா 4 நூற்றாண்டு காலத்துக்கு மேல முயற்சி பண்றாங்க. ஏன்னா அவ்வாறு மற்றவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டால் நம்முடைய நலன்கள் பாதிக்கப்பட்டு விடும். எனவே அதை அடிப்படையை வைத்துக் கொண்டு அதை அடிப்படையை வைக்கலாம் தானே? அதை அடிப்படையாக வைக்கலாம். அதே நேரத்தில் அதற்காக தமிழனை பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? ஒரு நாட்டோடு நீங்கள் ராஜ்ய உறவு மேற்கொள்வதற்கு பலிபீடத்துல 1.5 லட்சம் பேரை பலி கொடுக்கணும்னு அவசியம் இருக்கு. அது முட்டாள்தனமா போகும். அது இன்னொரு நாட்டு பிரச்சனை என்று ஏன் இந்திய அரசு நினைக்க கூடாது? இங்க நம்ம நாட்டுல காஷ்மீர் பிரச்சனை இருக்கு. 10 லட்சம் ராணுவம் காஷ்மீர்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். ஒரு குடும்பத்துல 5 பேர் மெம்பர்னா 5 ராணுவம் பக்கத்துல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். மனித உரிமை மீறல் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு ஸ்ரீலங்காவுக்கு எதிராக குரல் கொடுத்தா பல குரல்கள் இந்தியாவுக்கு எதிராகவும் வரும். அதனால இந்த வேலையே நமக்கு வேண்டாம். இலங்கையில ஒண்ணுமே நடக்கல, புத்தன் சரணம் கச்சாமி. ஆனால் இப்பொழுது இலங்கை தமிழர்களுக்கு தேவை, ஈழ தமிழர்களுக்கு தேவை நடந்து முடிந்ததற்கான நீதியா, மறுவாழ்வா? அவர்களை பொறுத்த மட்டும் இரண்டும் தேவை. கடந்த கால தவறுகள் தண்டிக்கப்பட வேண்டும், புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டும். இதில் அந்த நாட்டு மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க என்பதுதான் முக்கியம். அவர்கள் சார்பாக வேற யாருக்கும் பேசுவதற்கு உரிமை கிடையாது. அப்படி பேசினாலும் துணைநிலை பாத்திரம் தான் வைக்கலாம். ஈழத்தமிழர் என்ன சொல்றாங்களோ அதுக்கு நான் ஆதரவா, அதாவது இந்த பக்கவாத்தியம், இந்த ஒரு மெயின் பாடகர் பாடினா பின்னால ஒருத்தன் பின்பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான். அது மாதிரி நாம பின்பாட்டு பாடலாமே தவிர அவருடைய கொள்கை கோட்பாடு தப்புன்னு நாம ஒரு கொள்கையெல்லாம் முன்வைக்க முடியாது. எனவே ஈழத்தமிழர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதற்கு ஆதரவாக நாம நிக்கிறது தான் இந்த காலகட்டத்தில். தீர்மானத்தின் போது பேசி இந்திய உறுப்பினர் கூட அங்க 13வது அரசு சட்ட திருத்தம் செயல்படுத்தப்பட வேண்டும் பதிவு பண்ணியிருக்காரு. சோ அதை நிர்பந்தம் செய்வது இந்திய முக்கிய பணியாக இருக்க வேண்டும். 13வது அரசமைப்பு சட்ட திருத்தம் என்பது ராஜீவ் ஜெயவர்தனா ஒப்பந்தத்தின் பிரகாரம் வடக்கு கிழக்கு எல்லா மாகாணங்களையும் ஒன்னா சேர்த்து ஒரே தமிழ் பேசும் பகுதியாக கொண்டு வந்தது. இன்னைக்கு கிழக்கு மாகாணம் போச்சு. அப்போ 13வது சட்ட திருத்தம் நிறைவேற்றப்படுமே ஆனால் அது நிச்சயமா நமக்கு நல்லதுதான். ஆனா இங்கே உள்ள ஈழ ஆதரவு குழுக்கள் அதை சொல்ல மாட்டாங்க. சரி, 13வது சட்ட திருத்தம் என்பது இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் அவங்க சட்டத்தை மாத்தினது. அந்த மாற்றம் எல்லாம் செல்லாதுன்னு கூட நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு, இலங்கை நீதிமன்ற தீர்ப்பு. அதை மாத்தி இன்னைக்கு மீண்டும் கொண்டு வரணும். சரி, சொல்லுங்க. என்ன சொல்ல வந்தீர்கள்? பாதுகாப்பு, அந்த மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு, சம உரிமை உண்டு, அரசியல் அதிகாரங்கள் உண்டு, எல்லாமே கிடைக்கும்.
அது மாத்திரமல்ல, இந்தியா ஏன் அமைதியாக இருக்கிறது என்றால், இது விசாரணை வருகின்ற போது இந்தியா உலகளவிலே 2வது குற்றவாளியாக நிறுத்தப்படும், இலங்கைக்கு அடுத்த குற்றவாளியாக நிறுத்தப்படும். எனவேதான் இந்தியா இதில் அக்கறை காட்டவில்லை. சரி, இறுதியா சொல்லுங்கள் திரு அப்துல் ஜப்பார். ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டால், இலங்கை ஒரு முன்னெடுப்புடன் விசாரணை குழு அமைக்கப்பட்டால் குறைந்தபட்சமான தவறுகள் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டா இல்லையா? ஒரே நிறுவனம் இல்ல, விசாரணை என்று வந்தால் பல விஷயங்கள் வெளியே வரும். இதுல எது சரி எது தப்புங்கிறத இன்னொருக்கா அறிவிச்சு அரிச்சு பார்க்கணும். இல்ல, நான் ஒண்ணு நினைக்கிறேன், இந்தியா 2 நேரங்களில் பஸ்ஸை தவற விட்டது. ஒன்று 2002 ஒஸ்லோ மாநாட்டில், விடுதலை புலிகள் இலங்கை அரசுக்கு இடையிலான மாநாட்டில் விக்ரமசிங்கே, இப்போது பிரதமராக இருக்கக்கூடிய விக்ரமசிங்கே சொன்னார், ஒரு மத்திய அரசு 2 மாநில அரசுகள் என்கிற திட்டத்துக்கு ஒரு ஒப்புக்கொண்டார். அதை ஃபாலோ பண்ணி நிறைவேற்றுவதில் இந்தியா அன்றைக்கு தவறிவிட்டது. ஆண்டன் பாலசிங்கம் இதுபோல் ஒரு பேசும்போது, நாங்கள் ஒரே அரசு 2 மாகாண அமைப்புகள் என்பதை நாங்கள் பரீட்சித்து பார்க்க தயார், அது சரியா வந்தால் சரி, இல்லாட்டி பழைய நிலைக்கு போய்டும் சொன்னார். அப்போதும் கூட இந்தியா அதை சரியா கப்பண்டு பிடித்து கொண்டு அன்று ஒரு முடிவுக்கு வந்திருந்தால் வந்திருக்கும். ஏன்னா சரி சரி நேரம் குறைவாக இருக்கு, நேரம் முடிந்து விட்டது. அதனால இந்தியா செய்ய வேண்டிய கடமை, இனியாவது தன்னுடைய கடமையை உணர்ந்து இந்தியா செய்தால் அது இலங்கைக்கு நல்லது, இந்தியாவுக்கு நல்லது. சரி, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இலங்கை போர்க்குற்றம் தொடர்பான அமெரிக்க தீர்மானம் ஏன் ஒருமனதாக நிறைவேறியது, இது எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்தும், இந்தியாவின் நிலைப்பாடு சரியா என்பதை கருத்துக்களை குறிமிக்காக திரு அப்துல் ஜப்பார், திரு இளங்கோ, திரு பேட்ராயன், மிக்க நன்றி. இத்துடன் எதிரும் புதிரும் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.